உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ஒன்றியம் மேலிருப்பு கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைச்செல்வன் தலைமையில் பொதுமக்களிடம் துண்டறிக்கைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் துரை மருதமுத்து, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் வெங்கடசாமி, பன்ருட்டி ஒன்றிய செயலாளர் உத்தமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்கள் மீட்சி என்ற அடிப்படையில் எழுச்சி தமிழர் அவர்கள் துண்டறிக்கை விநியோகம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் மனு நீதி அந்த நூலில் என்ன இருக்கின்றது என்பதை எழுச்சி தமிழர் எழுதியதை நாம் துண்டறிக்கை கடலூர் மாவட்ட சார்பில் ஏற்பாடு செய்து தற்போது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ஒன்றியம் மேலிருப்பு கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயலாளர் உத்தமன் அவர்கள் தலைமையில் அனைவருக்கும் துண்டறிக்கையை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் வெங்கடசாமி அவர்களும் சமூக ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் மதிமோகன் அவர்களும் முன்னிலை வகித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் நானும் நம்முடைய கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் துரை மருதமுத்து அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அனைவருக்கும் துண்டறிக்கை விநியோகம் செய்தோம். இந்த நிகழ்ச்சியினை நம்முடைய மேலிருப்பு முகாம் செயலாளர் தம்பி கண்ணன் அவர்கள் ஒருங்கிணைப்பு செய்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் காலூர் மணி மற்றும் மாவட்ட துணை அமைப்பாளர் சகோதரர் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் மகளிர்கள் பெரும்பான்மையாக இந்த கிராமத்தில் பங்கேற்றார்கள் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறையின் அடக்குமுறை மிக கடுமையாக கடலூர் மாவட்டத்தில் இருந்த போதிலும் நாங்கள் அதனையெல்லாம் மீறி இன்று மக்களுக்கு துண்டறிக்கை கொடுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறோம். மோடி அரசின் தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் விரோத போக்கை கண்டித்து நவம்பர் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள வேலைநிறுத்த போராட்டத்திற்கான ஆயத்த மாநாடு கரூரில் LPF கரூர் மாவட்ட தலைவர் அண்ணாவேலு தலைமையில் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணைத் தலைவர் கதிரவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயராமன், அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி கரூர் மாவட்ட அமைப்பாளர் சுடர் வளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் புலி இளம் உதயா, வழக்கறிஞர் ராமச்சந்திரன், வழக்கறிஞர் புகழேந்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தொழிலாளர் விடுதலை முன்னணி டாஸ்மாக் பிரிவு மாவட்ட தலைவர் விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் திருமுட்டம் ஒன்றியம் கீழ்பளியங்குடி, மேல்பளியங்குடி மற்றும் ஸ்ரீராமன் ஆகிய கிராமங்களில் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்னும் கருத்து பரப்பு இயக்கம் நடைபெற்றது. ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் சின்னையா சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த பரப்புரையில் ஒன்றிய செயலாளர் ரவி, நகர செயலாளர் குப்புசாமி, ஒன்றிய துணை செயலாளர்கள் பழனிசாமி, ரஜினி, முன்னணி நிர்வாகிகள் தாசன் வினோத், செல்வமணி பழனிசாமி, மேல்பளியங்குடி தண்டபாணி, வீர ஆஞ்சநேயர் மணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவை குறிச்சி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்னும் கருத்து பரப்பு இயக்கம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் குறிச்சி முரளி தலைமையில் நடைபெற்ற இந்த பரப்புரையில் மகேந்திரன், ஸ்டீபன் சுந்தர், கோவை பொன்னரசன், இப்ராஹிம், சலீம், விக்னேஷ், கரண் ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகமெங்கும் மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்கின்ற மனுநூலை விளக்கும் கருத்துரை பரப்பும் நிகழ்ச்சியை எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் குறிச்சி பகுதியை கிராமங்கள் தோறும் மனுநூலில் நமது தாய்மார்களையும் சகோதரிகளையும் எப்படியெல்லாம் இழிவுபடுத்தி இருக்கிறது என்பதை விளக்கி சகோதரிகளிடம் இந்த துண்டறிக்கையை கொடுத்து பரப்புரை செய்தோம்.
இந்த பரப்புரையில் முற்போக்கு மாணவர் கழகத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி ஸ்டீபன் சுந்தர், குறிச்சி பகுதியினுடைய முன்னாள் செயலாளர் பாசா மகேந்திரன் அவர்கள், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் பொன்னரசன் அவர்கள் மற்றும் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையினுடைய தம்பிமார்கள் விக்னேஷ், ராஜா மற்றும் தம்பிமார்கள் கலந்து கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து இன்னும் கிராமங்கள் தோறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி முழுக்க இந்த பிரச்சாரத்தை துவங்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சென்னை பாலவாக்கம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி கிழக்கு மாவட்ட இளைஞர் எழுச்சி பாசறை அமைப்பாளர் சார்லஸ் தலைமையில் பொதுமக்களிடம் துண்டறிக்கைகள் வழங்கப்பட்டது. இதில் கட்சியின் நிர்வாகிகள் ஆதி திராவிடர், ராஜன், பிலிப் ராஜன், ராஜ், செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைச்செல்வன் தலைமையில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கடலூர் நகர செயலாளர் செந்தில், வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் ஜவஹர் சுபாஷ், மாவட்ட துணை அமைப்பாளர் தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று அனைவருக்கும் துண்டறிக்கை வழங்கினர். மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்ற மனுநீதி குறித்து எழுச்சி தமிழர் அவர்கள் எழுதியுள்ள முன்னறிக்கைகளை இன்று கடலூர் நகரத்தில் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு மக்களுக்கு வீடு வீடாக சென்று நாம் கொடுக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கடலூர் நகரத்தின் சார்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கடலூர் நகர செயலாளர் செந்தில், வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் ஜ. சுபாஷ், கட்சியின் மாவட்ட துணை அமைப்பாளர் மோ. தாஸ், கபில் மற்றும் திருவாவூர்மணி மாவட்ட துணை அமைப்பாளர் பிரபு உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள். கடலூர் பகுதியில் இந்த துண்டறிக்கையை கொடுப்பதற்கு கடலூர் மாவட்ட காவல்துறையினர் மிக கடுமையாக அடக்குமுறை ஏவுகிறார்கள். இந்த நோட்டீஸை கொடுத்தாலே கைது செய்து விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். இருந்தாலும் அந்த அடக்குமுறையெல்லாம் மீறி இன்று நம்முடைய கடலூர் நகரத்தின் சார்பில் நம்முடைய நகர செயலாளர் செந்தில் அவர்களும் நம்முடைய மாவட்ட துணை அமைப்பாளர் தாஸ் அவர்களும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியில் நானும் வழக்கறிஞர் அணி மாநில ஜவஹர் சுபாஷ் அவர்களும் சிறப்பாக கலந்து கொண்டு அனைவருக்கும் வீடு வீடாக சென்று நோட்டீஸ் வழங்கியுள்ளோம். தொடர்ந்து எவ்வளவுதான் காவல்துறை அடக்குமுறை ஏவினாலும் தொடர்ந்து கடலூர் நகரத்தில் நாங்கள் பயணிப்போம் என்பதை உறுதியுடன் கூறிக்கொள்கிறோம். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை சிவானந்தா காலனி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிலா மணிமாறன் தலைமையில் வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ஷீலா ராஜ், உமாதேவி, ஜெயமணி, சித்ரா, மனோகர், பிரசாந்த், திவாகர், சரண், பிரவீன், கோட்டை ராஜ், நவீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிலாமணிமாறன் கோவை மைய மாவட்ட செயலாளர். தலைவர் எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க நாங்கள் 3 நாட்களாக மனுஸ்மிதி அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் நாங்கள் வீடுதோறும் பெண்கள் எப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், மனுஸ்மிதி என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக நாங்கள் பெண்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற காரணத்தால் நாங்கள் வீடு வீடாக இந்த 3 நாட்களாக பெண்களுக்கு துண்டறிக்கை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் அண்ணா வீதி 1வது வீதியில் நாங்கள் இன்று வழக்கறிஞர் சீலாராஜ் அவர்களை தலைமையில் இந்த இடத்திலே நாங்கள் அனைத்து மக்களுக்கும் மனுஸ்மிதி என்ன சொல்லியிருக்கிறது என்பதை தகவல் தெரிவிக்க வண்ணமாக நாங்கள் இந்த செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறோம். பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வடசென்னை கிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட 29வது வட்டம் சின்ன சேக்காடு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 29வது வட்ட செயலாளர் வழக்கறிஞர் கக்கன்புரம் சரத்குமார் தலைமையில் மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்னும் கருத்து பரப்பு இயக்கம் நடைபெற்றது.
இதில் கட்சியின் நிர்வாகிகள் சிறகை தமிழ்ச்செல்வன், ஜெயகிருஷ்ணா, மணிகண்டன், தோழர் ஸ்ரீதர், செல்வம், லோகநாதன், வீரவளவன், சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பெரம்பலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் வீடு வீடாக துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. ஏதாகினும் உயிரும் கொடுக்கும் தோழர்கள் நாங்கள் இருப்பதால் அதனால் எந்த வகையிலும் நாங்கள் காவல்துறைக்கு அஞ்சி கொடுக்காமல் இருக்க போதிலே நாங்கள் கைது செய்தாலும் தொடர்ந்து கொடுப்போம், தலைவரின் ஆணையப்படி செயல்படுவோம் என்று உறுதியளிக்கிறோம். மத்திய மோடி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய பொது வேலைநிறுத்தம் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான மாவட்ட ஆயத்த மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட கவுன்சிலர் செயலாளர் ஜோசப் நெல்சன் தலைமை நடைபெற்ற இந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் தமிழாதன், மாநகர மாவட்ட துணை செயலாளர் புல்லட் லாரன்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மோடியினுடைய அரசு தொழிலாளர்களை வஞ்சிக்கிற சட்டங்களையும் விவசாயிகளை வஞ்சிக்கிற வேளாண் சட்டங்களையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்குமான நிவாரணத்தை வழங்குவதற்கான அறிவிப்புகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆயத்த மாநாடு திருச்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமுல்லைவாயில் பேருந்து நிலையம் அருகே கடை வீதியில் உள்ள பொதுமக்களிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் துண்டறிக்கை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட அமைப்பாளர் முல்லை தமிழன், அமைப்புசார் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் முல்லை அன்பரசன், மாவட்ட பொருளாளர் முகிலன், தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் கதிர் இலவன், தொழிலாளர்கள் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் சேக்காடு பாஸ்கர், மாவட்ட துணை அமைப்பாளர் முல்லை முனுசாமி, வணிகரணி மாவட்ட துணை அமைப்பாளர் குணசேகரன், ஆவடி நகர பொறுப்பாளர்கள் முல்லை வினோத், விஜயகுமார், வேலாயுதம், இளங்கோவன், ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். தமிழக அரசு தீபாவளி போனஸை குறைத்து அறிவித்ததை கண்டித்து கடலூரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலகத்தில் அம்பேத்கர் சுமை தூக்குவோர் சங்க பணியாளர்கள் உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தீபாவளி போனஸ் கடந்த ஆண்டு 20% வழங்கிய தமிழக அரசு இந்த ஆண்டு 8.3% போனஸ் தொகை வழங்குவதாக அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தபால் தாயப்பன் தலைமை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமை தூக்குவோர் சங்க மாவட்ட அமைப்பாளர் அர்சுனன், பொருளாளர் நாகராஜ், நிர்வாகிகள் சந்திரபாலன், சேகர், தேவநாதன், இளம்பழுதி, சதீஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் சுமை தூக்கும் பணியாளர்கள் இன்று தமிழகம் முழுவதும் எதிர்வரும் தீபாவளி போனஸ் கேட்டு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்று கடலூர் மாவட்டம் வட்ட செயல்முறை கிடங்கு கடலூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொரோனா காலகட்டத்தில் தன்னுடைய உயிரை கூட பணைய வைத்து சுமை தூக்கும் பணியாளர்கள் மிகவும் கடினமான முறையிலே கஷ்டப்பட்டார்கள். அவர்களை இந்த அரசு வஞ்சிக்கிறது. உடனடியாக இந்த அரசு 8.3% போனஸை திரும்ப பெற்று வழக்கம்போல் தந்த 20% போனஸை வழங்குமாறு கடலூர் சுமை தூக்கும் தொழிலாளர் மாநில சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தளி சட்டப்பேரவைக்கு உட்பட்ட கவுதாலம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ராசப்பா தலைமையில் மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்னும் கருத்து பரப்பு இயக்கம் நடைபெற்றது. எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடந்த செப்டம்பர் 26, 27 தேதிகளில் ஐரோப்பிய கண்டத்தில் நடைபெற்ற இணையவழி ஆர்ப்பாட்டத்தில் பெண்களை பற்றி இழிவாக பேசியதாக சில மதவாதிகள் பேசியிருந்தார்கள். எழுச்சி தமிழர்கள் பேசியது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனுநூலில் இருந்ததை மட்டும்தான் அவர் பேசியிருந்தால், ஆனால் சாதியவாதிகளும் மதவாதிகளும் எழுச்சி தமிழர் பெயரை கெடுப்பதற்கும்
விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளரவிடாமல் தடுப்பதற்கும் இது போன்ற விளக்கங்களை நமக்கு எதிராக திசை திருப்பியிருந்தார்கள். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள் மற்றும் பேருந்துகளில் உள்ள பொதுமக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் வசந்தன் தலைமையில் துண்டறிக்கைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு, கலை இலக்கிய மாவட்ட அமைப்பாளர் முனைவர் ஜெயபால், ஒன்றிய பொருளாளர் பாண்டியன், துணை செயலாளர்கள் பாலமுருகன், செல்லூர் வெற்றி, கிளியூர் கரிகால சோழன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் துண்டறிக்கைகளை வழங்கினர். டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு அறிவித்த குறைந்தபட்ச போனஸ் தொகையை அதிகரித்து வழங்கக் கோரி கரூர் தொழில்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் LFF கரூர் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் கண்ணன், CITU மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, விற்பனையாளர் சங்கம் கரூர் மாவட்ட தலைவர் சிவக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் திருச்சி மண்டல செயலாளர் கணேசன், கரூர் மாவட்ட செயலாளர் முருகேசன், கரூர் மாவட்ட தலைவர் விஜயகுமார், டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் தொழிற்பேட்டை கிளையின் உறுப்பினர்கள் சரவணன், பாலுசாமி, மணிவேல், கருப்பசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட வானமாதேவி, அகரப்புத்தூர், பாப்புத்தூர், கோவிந்தராஜன்பேட்டை, மாமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் துண்டறிக்கைகள் வழங்கப்பட்டது. வணிகரணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் வானமாதேவி ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஒன்றிய துணை செயலாளர் வெற்றி வேந்தன் மற்றும் பஞ்சநாதன், அமிர்தலிங்கம், ஆறுமுகம், கிருபாகரன், நாகராஜன், பரசுராமன், பிரபாகரன், கண்ணன், மணிவாசகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மயிலாடுதுறையில் உள்ள காமராஜர் பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய கடைவீதிகளில் இருந்த பொதுமக்களிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் துண்டு அறிக்கைகள் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் ஒன்றிய அமைப்பாளர் மோகன்குமார், மண்டல அமைப்பு செயலாளர் வேலு குணவேந்தன், மாவட்ட பொருளாளர் அறிவழகன், மயிலாடுதுறை ஒன்றிய செயலாளர் கனி வல்லவன், சிவா, ரமணா, இளமதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பத்ராயிருப்பு ஒன்றிய செயலாளர் ராஜு தலைமையில் துண்டு அறிக்கைகள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட விவசாய முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் திலகராஜ், மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் சமுத்திரக்கனி, பத்ராயிருப்பு ஒன்றிய துணை செயலாளர் குமார், மாவட்ட முன்னாள் துணை செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழர் மீது பாரதிய அரசு ஜனாதன கும்பலோடு பெண்களை இச்சைப்படுத்தி பேசியதாக, கொச்சைப்படுத்தி பேசியதாக பொய் பிரச்சாரம் செய்து வந்து கொண்டிருக்கிறது. இதை விடுதலை சிறுத்தை வத்ராயிருப்பு ஒன்றியம் வன்மையாக கண்டிப்போடு மட்டுமல்லாமல் வத்ராயிருப்பு ஒன்றியம் முழுக்க எழுச்சி தமிழர் வழங்கிய அந்த நோட்டீஸை வழங்கி பெண்களுக்கு எழுச்சி தமிழர் பெண்களை ஆதரவாக பேசி வந்திருக்கிறார் என்பதை விளக்குவதற்காக இந்த பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கைகளை விளக்கும் பொது நடைப்பயணமாக வத்ராயிருப்பு ஒன்றியம் முழுவதும் சென்று இந்த பரப்புரையை செய்து பெண்களுக்கு வழங்கி வருகிறோம். டாஸ்மாக் தொழிலாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திருப்பூர் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களின் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், டாஸ்மாக் பணியாளர்களுக்கு 30% போனஸ், தொழிலாளர் நலன் கருதி விற்பனை நேரத்தை குறைக்க வலியுறுத்தியும், கொரோனா காலத்தில் நோய் தொற்று பரவும் காரணத்தினால் தொழிலாளர்களின் பாதுகாப்பு நலன் கருதி மருத்துவ உபகரணங்கள் வழங்க கோரியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆறுமுகம், டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட தலைவர் கணபதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடந்த 17 வருடங்களாக பல்வேறு பிரச்சனைகளாக போராடி கொண்டிருக்கும் நாங்கள் இப்போது புதியதாக கடந்த வருடங்கள் கொடுத்த 20% போனஸை கூட பெற முடியாமல் அதற்கு போராட வேண்டிய சூழ்நிலையை இந்த அரசு தள்ளிவிட்டது. கொரோனா காலத்திலும் எத்தனையோ எங்கள் ஊழியர்கள் பலியாயிருக்காங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நாங்கள் அரசுக்கு வருவாயை எடுத்து கொடுத்துருக்கோம்.
அந்த அரசு எங்களுக்கு பண்ண வேண்டியது என்ன, 20க்கு 30 அணி தர வேணாம், கொடுப்போம். கடந்த வருடம் கொடுத்து 20% கொடுக்கணும்ல, அதுக்காக இந்த போராட்டத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுபோக எங்களோட பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், எங்களோட தொழிலாளர் நலச்சட்டங்கள்லாம் நிறைய திருத்துறாங்க மத்திய மாநில அரசுகள், அதெல்லாம் கண்டிக்கிறோம் நாங்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் தலைமை தபால் நிலையம் அருகே திராவிட முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் இக்பால் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார், அணைக்கட்டு தொகுதி செயலாளர் கோட்டி, சமூக நல்லிணக்க பேரவையின் மாநில செயலாளர் வேலூர் பிலிப், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஷாஃபீர், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திராவிட முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் திருமாவுடைய தளபதியாகிய நீல சந்திரகுமார், பிலிப்ஸ் இவர்களெல்லாம் கலந்து கொண்டது இந்த சமுதாயத்துக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக இது தவறு என்று சுட்டி காண்பிக்கிறார். அதற்காக கர்ப்பப்பை சுதந்திரம் கேட்ட அசிங்க பிடித்த குஷ்பு எல்லாம் அவரை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை என்று திராவிட முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கண்டிக்கிறது. மட்டுமில்லாமல் அவர்கள் மீது போட்ட பொய் வழக்குகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள கோதண்ட விளாகம், நந்தீஸ்வரமங்கலம், தொலையானம் ஆகிய கிராமங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் துண்டறிக்கைகள் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காட்டுமன்னார்குடி தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகஜானந்தன், மாவட்ட துணை அமைப்பாளர் வானமாதேவி ராஜா, திருமுட்டம் ஒன்றிய துணை செயலாளர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் மீது அவதூறை பரப்பி வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் பல்வேறு கட்ட பொய் பிரச்சாரங்களை தலைவர் எழுச்சி தமிழர் மீது சுமத்துகிறார்கள். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கிற கட்சிகள் படுதோல்வி அடையும். இது தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த மண். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் களமாடி கொண்டிருக்கிற இந்த பூமியில் ஒருபோதும் சாதிய மதவாத சக்திகளுக்கு இடமில்லை என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், 30% போனஸ் உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்களின் LPF, CITU, AITUC, LLF ஆகிய தொழிற்சங்கங்கள் சார்பில் சென்னை அம்பத்தூரில் உள்ள டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டாஸ்மாக் பணியாளர்கள் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் பேரவை முதன்மை செயலாளரும் பொதுச் செயலாளருமான முனைவர் மகாதேவன், டாஸ்மாக் தொழிலாளர் முன்னணியின் மாநில நிர்வாக அமைப்பு செயலாளர் மேகநாதன், மாநில பொருளாளர் தனசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கை உரையாற்றினர். இதில் வடசென்னை மாவட்ட தலைவர் கலியமூர்த்தி, செயலாளர் பாஸ்கரன், பொருளாளர் பாலா, மத்திய சென்னை மாவட்ட தலைவர் வெங்கடேசன், செயலாளர் ஜானகிராமன், பொருளாளர் சரவணன், தென் சென்னை மாவட்ட தலைவர் கோபி, செயலாளர் எழில்நிலவன், பொருளாளர் சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தாமரை செல்வன், கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பால அறவாளி ஆகியோர் தலைமையில் துண்டு அறிக்கைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் பெரு திருவரசு, புவனகிரி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ராஜேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் குமராட்சி ஒன்றிய செயலாளர் கமல்ராஜ், மாநில துணை செயலாளர் சிவக்குமார், காட்டுமன்னார்குடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் மணவாளன், தொகுதி துணை செயலாளர் காமராஜ் மற்றும் நிர்வாகிகள் ராஜா, ராஜ்குமார், குமராட்சி ஒன்றிய செயலாளர் பகலவன், சின்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்ற அடிப்படையில் கருத்து பரப்பு இயக்கத்தினை இன்று சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பால அறவாளி அவர்கள் தலைமையிலும், மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் தியாகராஜன்,
மற்றும் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ராஜேஷ் மற்றும் குமராட்சி ஒன்றிய செயலாளர் கமல்ராஜ் ஆகியோர் முன்னிலையிலும் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பளிப்பாளராக நானும் மாநில துணை செயலாளர் சிவகுமார் அவர்களும் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பெருந்தராக பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தோம். இப்போது அதாவது மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்ற அடிப்படையில் இந்த நோட்டீஸ் ஆனது இந்த கிராமத்தை சேர்ந்த அனைவருக்கும் பொன்னாங்கண்ணிமேடு கிராமத்தை சேர்ந்த அனைவருக்கும் வழங்கப்பட்டது. எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லியதாக இவர்களெல்லாம் கூறிக்கொண்டு திட்டமிட்டு அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். அந்த அவதூறு இது மாதிரி அவதூறு பரப்புகிறார் என்ற செயலை என்ற செய்தியை நம்முடைய மக்களுக்கு, தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இதனை கொண்டு சேர்க்கும் வேலையில் விடுதலை சிறுத்தைகளாகிய நாங்கள் ஈடுபட்டு உள்ளோம் என்பதை உணர்ந்து தெரிந்து கொள்கிறோம். அதேபோன்று தமிழகத்திலே மத கலவரத்தை தூண்டுவதற்காக முயற்சித்திருந்த பாஜகவின் வேல் யாத்திரை நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு தடை விதித்ததற்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் எங்களது பாராட்டுகளை நேரத்தில் தெரிவித்து காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனுநூலை தடை செய்ய வலியுறுத்தியும் எழுச்சி தமிழர் மீது அவதூறு பரப்பும் பாஜகவினரை கண்டித்தும் காஞ்சிபுரம் அடுத்த செங்கொடியூரில் மக்கள் மன்றம் தோழர் மகேஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மனுநூலை தடை செய்ய கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனுநூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அரியலூர் மாவட்டம் செந்துறை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர் கருப்புசாமி தலைமையில் மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்னும் கருத்து பரப்பு இயக்கம் நடைபெற்றது. இதனையடுத்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூக நீதியை புறக்கணித்துவிட்டு மீண்டும் இந்த மண்ணில் மனு நீதியை கொண்டு வரும் பாஜகவை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் மனுநீதிக்கான எதிர்ப்பு பிரச்சாரத்தில் அரியலூர் மாவட்டத்தின் சார்பாக இறங்கியுள்ளோம். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக காஞ்சி வடக்கு மாவட்டம் தாம்பரம் தொகுதிக்குட்பட்ட தாம்பரம் கிழக்கு, தாம்பரம் மேற்கு மற்றும் பெருங்களத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொதுமக்களிடம் துண்டறிக்கைகளை வழங்கப்பட்டது. மாநில பொறுப்பாளர் ஜெயந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தாம்பரம் மேற்கு நகர செயலாளர் ராமானுஜம், பரங்கிமலை ஒன்றிய துணை செயலாளர் அன்பு, ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் தாம்பரம் ராஜன், தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் டோனி அகஸ்டின் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு நூல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியம் தைக்கால் கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கல்வி பொருளாதார இயக்க மாவட்ட துணை அமைப்பாளர் சுந்தரபாண்டியன் தலைமையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வடிவழகன், மாவட்ட துணை அமைப்பாளர் எண்கண் ரகுவரன், டாஸ்மார்க் தொழிலாளர் மண்டல செயலாளர் நதி, தைக்கால் பொறுப்பாளர்கள் சங்கர், மாதவன் மற்றும் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த முகநூலில் என்ன இருக்கிறது என்பதை மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்ற மனுநூலை விளக்கும் கருத்து பரப்பு இயக்கத்தை கடந்த 3 தினங்களாக தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த துண்டறிக்கையில் அனைத்து கிராமங்களிலும் அனைத்து மக்களுக்கும் சென்றடைகிற வகையில் இந்த நூலானது நேரடியாக கொண்டு செல்லப்படுகிறது. எழுச்சி தமிழர் குறித்து இழிவாக பேசிய அகில பாரத அனுமன் சேனை என்ற அமைப்பை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதில் நகர செயலாளர் குமரேசன், தொகுதி செயலாளர் வேதாச்சலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவதூறாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அவர் மீது உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதர் அவர்களுக்கு நேரடியாக குடியாத்தம் நகர விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள
கூடப்பாக்கம் பகுதியில் இருந்து 30க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் மனோகர் ஒருங்கிணைப்பில் தென்சென்னை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் புதியவன் தலைமையில் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த விழாவில் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேகுவேரா புதியதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்று வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கவிதா, ஈஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி, சகாய மேரி, கண்ணியப்பன், லோகநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கூடப்பாக்கம் கிராமத்திலிருந்து சகோதரி கவிதா அவர்களுடைய தலைமையில் 25க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுக மற்றும் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையை ஏற்று இன்று முதல் அவர்கள் தங்களை விடுதலை சிறுத்தைகளாய் இணைத்துக் கொள்கிறார்கள். நவம்பர் 7ஆம் தேதி 1900 ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் பள்ளிக்கூடம் சென்ற முதல் நாள் என்பதால் அதனை கொண்டாடும் வகையில் சென்னை கொளத்தூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அன்னதானம் மற்றும் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. பெரம்பூர் பகுதி அலிபாய் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வீனஸ் இம்ரான், மாவட்ட செயலாளர் அம்பேத் பலவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நவம்பர் 7, 1900 ஆண்டு முதலில் தீண்டாமை உருவாகியுள்ள இந்தியாவில் முதலில் பள்ளியில் சேர்ந்த நாள், பள்ளிக்கு சென்ற நாள். இந்த நாளை மத்திய அரசு அகில இந்திய அளவில் தேசிய கல்வி தினமாக அறிவிக்கப்பட வேண்டும். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனுநூல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கடலூர் அடுத்த நெல்லிக்குப்பம் நகரம், பெரிய சோழவள்ளி, ராஜீவ்காந்தி நகர், அண்ணா நகர், முள்ளிகிராமம்பட்டு ஆகிய பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மனுநூலிற்கு எதிரான துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் புலிக்கொடியன் தலைமையில் நகர பொறுப்பாளர் காவியன் முன்னிலையில் நெல்லிக்குப்பம் இளம்பரி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பழைப்பாளராக கிறித்துவ சமூக நீதி பேரவை மாநில நிதி செயலாளர் பேரறிவாளன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் துண்டறிக்கையை கொடுத்து பரப்புரை மேற்கொண்டார். இதில் முள்ளிகிராமம்பட்டு சந்தோஷ், அதிபன் போஸ், சோழவள்ளி ஆதித்யன், திருக்கண்டேஸ்வரம் சஞ்சய், நன்மாறன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனுநூல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தருமபுரி கிழக்கு மாவட்டம் ஆரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்னும் கருத்து பரப்பு இயக்கம் நடைபெற்றது. ஆரூர் ஒன்றிய செயலாளர் MS மூவேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மண்டல செயலாளர் நந்தன், மாநில துணை செயலாளர் தலித் சேட்டு, வடிகரணி மாவட்ட அமைப்பாளர் சின்னவேடி, மகளிரணி பொறுப்பாளர் ஞானச்சுடர், மருதை ராஜாராம், ஒன்றிய துணை செயலாளர் தம்பி தீரன் என்கிற தீர்த்தகிரி, செய்தி ஊடக மையத்தின் மாவட்ட அமைப்பாளர் சோழையானந்தன், மாவட்ட பொறுப்பாளர் இளையராஜா, ஒன்றிய துணை செயலாளர்கள் ராமமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இணையவழி கருத்தரங்கில் மனுநூலில் பெண்களுக்கு எதிராகவும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் மனுநூல் இருக்கிறது. இந்த மனுநூலை தடை செய்ய வேண்டும் என்று மனுநூலில் உள்ள கருத்தை சொன்ன எங்கள் எழுச்சி தமிழர் அவர்களை பாஜக மற்றும் சமூக விரோதிகள் தொடர்ந்து முகநூல் வாயிலாகவும் பொதுத்தளங்களிலும் அவமதித்து வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து மனுநூல் எப்படிப்பட்டது, மனுநூல் இந்த பெண்களை எப்படி இழிவுபடுத்துகிறது, பெண்களுக்கான எதிரான நூல் மனுநூல் என்கின்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனுநூல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மதுரை மாநகர் பந்தல்குடி முகாமில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்னும் கருத்து பரப்பு இயக்கம் நடைபெற்றது. தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணைச் செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த பரப்புரையில் வடக்கு சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் இனியரசன், பகுதி செயலாளர் வேலு பிரபாகரன், சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்க மாநில செயலாளர் பார்வேந்தன் துண்டறிக்கை வழங்கி துவக்கி வைத்தார்.
பகுதி துணை செயலாளர் அசோக், முற்போக்கு மாணவர் கழகம் செல்வகுமார், உதயகுமார், காளிதாஸ், விழியமுதன், திவான், மகளிர் விடுதலை இயக்கம் மகேஸ்வரி, முருகேஸ்வரி, சீதையம்மாள், பிரபாவதி, வனிதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மனுநூலை தடை செய்ய வலியுறுத்தி துண்டறிக்கைகளை வழங்கினர். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனுநூல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றியம் KN பாளையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மரக்காணம் ஒன்றிய பொறுப்பாளர் மயிலாவளவன் தலைமையில் பொதுமக்களிடம் மனுநூலுக்கு எதிரான துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இதில் சமூக நல்லிணக்க பேரவை மாநில துணைச் செயலாளர் ஐயா கோதண்டம், மாவட்ட பொருளாளர் திலீபன், ஒன்றிய துணைச் செயலாளர்கள் ஆட்சிக்காடு முருகன், கூனிமேடு ஏழுமலை, இளைஞர் எழுச்சி பாசறை திண்டிவனம் தொகுதி அமைப்பாளர் சாக்ரட்டிஸ், மயிலம் தொகுதி துணை செயலாளர் கார்மேகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனுநூல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியம் முரார்பாளையம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்னும் கருத்து பரப்புரை இயக்கம் நடைபெற்றது. சங்கராபுரம் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் மண்சிந்தனை வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த பரப்புரையில் ஓவியரணி மாநில துணை செயலாளர் தேவர்கிள்ளி வளவன், பாலப்படு இளையா பிள்ளை, ஒன்றிய துறை செயலாளர் ராமச்சந்திரன், ஊடக மைய மாவட்ட துணை அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனுநூல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கடலூர் மாவட்டம் திருமுட்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட அம்புலிவேட்டை, ஸ்ரீநெடுஞ்சேரி கிராமங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனுநூல் விளக்க துண்டறிக்கைகளை பொதுமக்களிடம் வழங்கப்பட்டது. திருமுட்டம் ஒன்றிய செயலாளர் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நகர செயலாளர் குப்புசாமி, ஒன்றிய துணை செயலாளர் ரஜினிகாந்த் மற்றும் பழனிசாமி, துரை ராஜசேகர், பழனிசாமி, அம்பலவாளன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆணைக்கிணங்க மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்ற மனுதர்ம நூலை மக்களிடையே இன்று அம்புஜோல்லிப்பட்டு ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியம் அம்புஜோல்லிப்பட்டு கிராமத்தில் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சியை தலைவரின் ஆணைக்கிணங்க செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது இங்கே இருக்கிற கூட்டத்திற்கு அனைத்திற்கும் தலைவரின் ஆணைப்படி இந்த துண்டறிக்கையை விநியோகித்து அதில் உள்ள கருத்துக்களை மக்களிடையே எடுத்துரைத்திருக்கிறோம். இன்னும் வருங்காலங்களில் இதில் உள்ள தவறுகளை மக்களிடையே சென்று சேர்ப்போம் என்று. தஞ்சை முடியாண்டவர் காலனி பகுதியைச் சேர்ந்த மார்டின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் நகர செயலாளராக இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி விசாரணைக்காக மார்டினை காவல்துறையினர் அழைத்து சென்றுள்ள நிலையில் மார்டின் கால் உடைந்த நிலையில் தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொய் வழக்குகளை பதிவு செய்து மார்டின் மீது காவல்துறையினர் சாதி ரீதியாக தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் காவல்துறையினரின் அழுத்தத்தால் மாற்றினிருக்கும் மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரிய அளவில் ஜாதி ரீதியா இங்க இருக்கிற போலீஸ் ஜாதி ரீதியாக செயல்படுது. தாழ்த்தப்பட்டவர்களை ரவுடியா கூடிய அவனை கேட்கறதுக்கு ஆளை எல்லாம் பிடிச்சி கொண்டு வச்சு காலகையை ஓடிக்கிறது. சம்பந்தமே இல்லாமல் சட்டவிரோதமா இவங்க என்ன அந்த நீதிபதியா தண்டனை கொடுக்கறதுக்கு போலீஸ் எப்படி காலை ஓடிக்கலாம்? காலை ஓடிக்க என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு? இது சட்டவிரோதமானது. இப்போ கொண்டு போய் அவனை காலை அடித்து ஒடிச்சது சிரமமானது. துப்பாக்கி வச்சு மிரட்டி வாயில் பிராந்தியை ஊற்றி இரும்பு கம்பியால் அடித்து காலை ஒடிக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்கது, சட்டவிரோதமானது. கட்சி ரீதியாக தலைமையில் சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம். தாழ்த்தப்பட்டவர்கள் என்ன அதுக்கு ஒரு நடவடிக்கை தஞ்சாவூர் மாவட்ட போலீஸ்கிட்ட நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சில ஜாதிக்காரர்கள் இங்கே இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஸ்பெஷல் டீம்னு சொல்லி இந்த மாதிரி சாதி டீமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.